தருமபுரி மாவட்டத்தில் இருக்க வத்தல் மலையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துக்கு நான் போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த மலை கடல் மட்டத்திலேருந்து 3000 அடி உயரத்தில் இருக்குங்க. 2013 வரைக்குமே இங்கே சுத்தமாக ரோடு கிடையாதாங்க. நாங்கள் போன ரோடுமே ரொம்ப சின்னதாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது 2 பார்ட்டாக நான் போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் காய்ஸ், ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹில்ஸ் ஏரியாவுக்கு தான் உங்களை கூப்பிட்டுட்டு போக போகிறேன். நம்ம ஸ்பாட்டை பக்கம் வந்துட்டோம், அது இப்போ காட்டுறேன். என் கூட ஹசீன் மேடம், ஏன் வண்டியிலேருந்து இறங்க மாட்டீங்களா? இறங்கினா மறுபடியும் ஏறணும், அதனால நம்ம ஒரு ஃபிக்ஸிங்கில் உட்காந்துக்குவோம். அவ்வளோ சோம்பேறி தானா? இந்த பக்கம் பெருசாக மழை இருக்கிறது ஏதாவது தெரியுதா? ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி, ஆனால் இன்னும் பனி குறையலை. அந்தளவுக்கு கிளைமேட்டு மோசமாக இருக்குது. ஸோ நாம் இப்போ அந்த மலைக்கு தான் போக போகிறோம். ஹசீனா, போகலாமா? நான் ரெடியாக இருக்கிறேன். ரெடியாகிறியா? சரி, ஓகே, போகலாம். சுற்றி மழை தாங்க. இதுக்கு மேலே தான் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடம் அழகாக இருக்குல்ல ஹசீனா? ஃபுல்லாக விவசாயம் தாங்க. சுற்றி பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் நெல் தான். ஸோ காய்ஸ், மலை ஏற ஆரம்பிக்கிறோம். மலையை பார்த்துக்கோங்க. இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டு. ஆக்சுவலாக நம்ம எங்கே வரோம்னா வத்தல் மலைக்கு தாங்க வரோம். வத்தல் மலைன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி என்ன தான் இருக்குது மேலே பார்க்கலாமேன்னு தான் கிளம்பிட்டோம். போய் என்ன தான் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். போகலாம் காய்ஸ். ஃபஸ்ட்டு கட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவே வண்டி முக்குது, பார்க்கலாம். ஏசின்னு வண்டி இப்போவே முக்குது. நம்ம வண்டி சரியான காடு இல்லை, சரியான பாட்டு. எல்லா பக்கம் இந்த பக்கம் காட்டு, இந்த பக்கமும் பாரு, இந்த பக்கமும் பாரு. புலியிலே வருமா? பேசாம ரிட்டர்ன் போயிடலாமா? வேணாம், வேற ரிட்டர்ன். வந்திருக்கிறோம். முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டான்னு இந்த கோட்டை சாமி. கைஸ், உங்களுக்கு ஒரு வியூ காட்டவா? இங்க பாருங்க, செம்ம வியூங்க. சுற்றி மழை ஆச்சா, கீழே டவுன் பார்த்தீங்களா எவ்வளோ பள்ளம், வெறும் பச்சை பசேன்னு தெரியுதுங்க. ஆனாலும் நிற்க கொஞ்சம் பயமாக இருக்குது. அங்கே ஒரு குரங்கு இருக்குது. அச்சின, நீ நிற்கிறியா? வந்து பயமாக இருக்கா? வாய்ப்பில்லை ராஜாவா. கைஸ், வியூ தெரியுதா? இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம போயிடலாம். நான் மேலே போய் இதை பற்றி நிறையா விஷயம் சொல்கிறேன். கைஸ், இந்த ரோடு பார்த்தீங்களா எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது? இப்படி இருக்குதுங்க, இப்படி வளைஞ்சு போகுதுங்க. வெரி டேஞ்சர். ஆனாலும் நான் தைரியமாக போய்கிட்டு இருக்கேன். அமேசான் காடுகள், அமேசான் காடுகள். இது இவர் ஓப்பனு. பயமா இருக்குது. பேசாம போயிடலாம். கைஸ், ஏதாவது தெரியுதா? ரோடு ஏதாவது? ஆக்சுவலி உங்கள் அப்பா வீடு தெரியுதா பாரு. இப்படி போது பாரு ரோடு. இது செம்ம ஸ்லோப்பு. இந்த சைடில் தடுப்பே இல்லை பாரு. காய்ஸ், ஃபைனலாக மேலே வந்துட்டோம். மேலே வந்ததுக்கு ஒரு சரியான சம்பவங்க. முடியல, பயங்கரமான த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. மேலே வர ரோடு வந்து ஆக்சுவலாக இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இது இருக்கு இல்லையா, ரோடு இவ்வளோ தான் இருக்குது. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஓப்பன்னு எதுவுமே கிடையாது. அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் பயமாக இருக்கிறனால தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இந்த மாதிரி ஓப்பன் இருந்தால் கூட பரவாயில்ல, இவ்வளோ தூரம். பட் ஆனால் அது பக்கத்துலேயே கீழே டவுனு. பயம் எடுத்துக்கிச்சு. அவள் ஹசீன் ஒரு பக்கம் பயப்படுறா, எதுக்குங்க கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு. கண்டென்ட் எடுத்தே ஆகணும், நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம காட்டியே ஆகணும், எல்லாமே வந்திருக்கேன். பரவாயில்லைங்க, வந்ததுக்கு செம்ம ஒர்த்துங்க. இப்போது இந்த வியூவை மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குது.
அப்படியே கிளைமேட்டாக இருக்கட்டும். இதுவே நம்ம நிற்கிறது ஹைட்டு, இதுக்கும் மேலே ஹைட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். கோயிலாக என்னன்னு தெரியல, ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணுறேன். ஸோ இப்போ தெரியும், என் விரல் இருக்குது அந்த இடத்துல ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே ஒரு பில்டிங் இருக்குது. கோயிலாக என்னன்னு தெரியல. சில நேரத்தில் இந்த போலீஸுங்க கூட காவலுக்காக உட்கார இடம் கூட இருக்குது. ஸோ இதை விட அது ஹைட்டு. இப்போ நான் நிற்கிற இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையை விட அந்த மலை ஹைட்டு. அப்போது அதெல்லாம் எப்படி இருக்கும்? பட் ஆனால் அதுக்கு போகிறதுக்கெல்லாம் வழியெல்லாம் கிடையாது. இது மட்டும்தான் நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இடம் பண்ணியிருக்காங்க.